நெல்லை மாவட்டத்தோட ஹை வோல்டேஜ் தொகுதிகள்ல ஒன்று ராதாபுரம். தமிழக சட்டமன்ற தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் மீண்டும் களம் காண்றதுனால இது 2026இன் ஸ்டார் தொகுதியா மாறியிருக்கு. 1996, 2001, 2006, 2021ன்னு 4 முறை இங்கு ஜெயிச்ச அப்பாவு அவர்கள் இப்போ 6வது முறையா களமிறங்குறாரு. ஆனா இம்முறை களம் அவருக்கு ரோஜா மெத்தையா இல்லை முள் நிறைந்த பாதையா? முதல்ல பிளஸ் பாயிண்ட். கடந்த 2 முறையா அவருக்கு சிம்ம ஸ்வப்பனமா இருந்த இன்பத்துறை இப்போ மாநிலங்களவையில இருக்காரு. அவர் நேரடியா களத்துல இல்லாதது அப்பாவு அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஆனா பலவீனம்னு பார்த்தா மாவட்ட திமுகவுக்குள்ள நிலவர அதிகார போட்டி. சபாநாயகரா மாநில அளவுல அவர் ஃபேமஸா இருந்தாலும் தொகுதிக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோட முழுமையான சப்போர்ட்டை பெறுவது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். கூடவே கல்குவாரி முறைகேடுகள். இருக்கந்துறை, கூடங்குளம் பகுதிகளில் இருக்கிற இந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்திருக்காங்க. வளங்களை சூறையாண்டும் திராவிட கட்சிகள்னு சீமானோட தங்கச்சி கிரிஜா தாமரை பாண்டியன் கொடுக்கிற அழுத்தம் கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில ஈடுபடுது. இது ஆளும் கட்சிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா அமையலாம். இப்போ கூட்டணி கணக்குக்கு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி சார்பா பாஜகவோட எஸ்பி பாலகிருஷ்ணன் களமிறங்குறாரு. இவருக்கு அதிமுகவோட ஓட் டிரான்ஸ்பர் முழுமையா நடக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே நேரம் நடிகர் விஜயோட டிவிகே டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் மூலமா முதல் முறையா இங்கே காலூன்ற பார்க்குது. இங்கதான் அந்த டேட்டா ட்விஸ்ட் இருக்கு. 2021ல திமுக வாங்கின 44% ஓட்டுகளும் நாம் தமிழர் வாங்கின 10% ஓட்டுகளும் இப்போ விஜயோட என்ட்ரியால நேரடியா பாதிக்கப்பட போகுது. டிவிகே இங்க ஒரு ஓட் வேக்யூமா செயல்பட வாய்ப்பு இருக்கு. சுமார் 26,000 வாக்காளர்கள் குறைஞ்சிருக்கிறதும் மற்றும் 70% வாக்குப்பதிவுன்ற சூழல்ல ஒவ்வொரு ஓட்டும் வெற்றியை தீர்மானிக்கும். விஜயோட வருகை திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்குமா இல்லை அதிமுக பாஜக கூட்டணியோட வாய்ப்பை பாதிக்குமா? ராதாபுரம் அனல் பறக்க போகுது. உண்மையை உறக்கச் சொல்வோம், தரவுகளோடு பேசுவோம். இது JK நியூஸ்.